அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த சுக்கிர பயிற்சியானது மே 19ஆம் தேதி அன்று சரியாக இரவு 8:29 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதனால இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப் போகின்றன, அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு பிரம்மாவை பிடிக்கும் அப்படின்னா பிரம்மாவை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சுக்கிரன் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைய போவதனால தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும். அதே போல் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். செயல்களால் புகழ் அடைவீர்கள். உதவக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாகும். அதேபோல் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வீடு கட்டுபவர்களுக்கு லோன் கிடைக்கும். ஆண்கள் பெண்களுக்கு உடல் நலத்தில் அக்கறையை காட்டுங்கள். மருத்துவ செலவுகளுக்கு கடன்கள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களையும் நீங்கள் வாங்கி குவிப்பீர்கள். சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வீர்கள். வண்டி வாகனத்தை வாங்கும் பொழுது மட்டும் கவனமாக பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்க வேண்டும். இல்லையெனில் செலவுகள் இழுத்துவிட்டு விடும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் புதனும் நற்பலன்கள் உங்களுக்கு தருவார்கள். குருவால துணிச்சலும் உங்களுக்கு பிறக்கும். நீண்ட நாள் கனவும் நல்லபடியாகவே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். எதிரிகள் அடங்கி போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலைகளும் உருவாகும். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். தோடை அணிகலன்கள் வாங்க யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுடைய வகையில் நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அதேபோல் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் இப்பொழுது கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சிகளும் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும். பணிகளில் கவனங்கள் தேவை. சக ஊழியர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் அனுகூலமான போக்கே காணப்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகளும் பிறக்கும். அதே போல கலைத்துறையினருக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளும் வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள். விருதுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவர். தேர்வில் நல்ல மதிப்பெண். போட்டிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகங்கள் தரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே போல குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுடைய மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை. சிலருக்கு புதிய பதவிகளும் தேடி வரும். சுக்கிரனால உங்களுடைய வாக்கு வன்மையில் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் மெருக்கேறும். புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீர்கள். குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு பெருகும். உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அதே நேரங்களில் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை வகுத்து கொள்ளவும். புது புது ஆராய்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். திடீரென்று தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் நிலைமைகள் உங்களுக்கு உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படாது. யோகா போன்ற பயிற்சிகளை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். அதே போல செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சிகள் ஏற்பட்டு பொருளாதார நிலைகளும் உயரும்.
போட்டியாளர்கள் பின்வாங்குவாங்க. அதேபோல் அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரும். மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலுமே நீங்கிவிடும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களினுடைய குறைகளை கண்டறிந்து தெய்வ தாட்சணம் இன்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருத்துவீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகளிடம் வரவேற்பும் கிடைக்கும். பெரியோரை தேடி சென்று அவர்களுடைய ஆசைகளை நீங்கள் பெறுவீர்கள். நேர்வழியில் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முடிவுகளை பயமின்றி நீங்கள் செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அதேபோல் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய நெடுநாளைய ஆசைகள் ஒன்று இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும். உங்களுடைய தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளையும் வழங்கலாம். உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையை அளிப்பீர்கள். வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் விசா கிடைத்துவிடும். அதேபோல் காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு சேரும். குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியங்களும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஒரு சுக்கிர பயிற்சியினுடைய காரணங்களால் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் காணப்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள். அதே நேரம் வேலை பளுவும் அதிகரிக்கும். எனவே பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அலுவலக ரீதியான பயணங்களை நீங்கள் செய்ய நேரிடும். வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் கிடைக்கும். அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவீர்கள். போட்டிகளை பார்த்தீங்கன்னா சாதனைத்துடன் சமாளித்து விடுவீர்கள். உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக பார்த்தீங்கன்னா சேமித்து வைப்பீர்கள். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் இப்பொழுது வழங்குவீர்கள். அரசியல்வாதிகள் மேலிடத்தினுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். கட்சி தொண்டர்களினுடைய ஆதரவுகள் நன்றாக இருக்கும். எவரையுமே பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்களை செய்து நற்பெயரையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வாங்குவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளும் உயரும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கும். எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டியும் இருக்கும். சக கலைஞர்களினுடைய உதவிகளையும் பாராட்டுகளையும் நீங்கள் பெறலாம். அதேபோல் எதிர்பார்த்த வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்மணிகளினுடைய எண்ணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். திருமணம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணங்களும் நடக்கும். உத்தியோகங்களும் கிடைக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனைகள் பெரிதாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மாணவ மணிகள் படிப்பில் பார்த்தீங்கன்னா அலட்சியங்கள் காட்டாமல் திட்டமிட்டபடியே படித்து நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற முயற்சிக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய படிப்புக்கு அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் மாறும். விற்பனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பழைய பாக்கிகளுமே வசூலாவதில் வேகங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனத்தினால வேலைகளை பார்த்தீங்கன்னா திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவார்கள். பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியும் காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி குழந்தைகளினுடைய செயல்களால் பெருமையும் அடைவீர்கள். உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிறிது முயற்சி செய்வதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும். மேலுமே உங்களுடைய கௌரவங்கள் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பங்கள் அமையும். அதேபோல் சக வியாபாரிகளுடன் ஒத்து போவீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அதேபோல் கடின உழைப்பும் புத்தி சாதனைகளும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நஷ்டங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுடைய சமாஜித புத்தியினுடைய கூர்மையினால் திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். அதேபோல் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. ஆனாலுமே பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது நல்லது.
எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.